ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ස්වාමීන් වහන්සේට ප්‍රශංසා වේවා. பாஸ்டர் ஞானசேகரன் கிறிஸ்மஸுக்காக ஆயத்தப்பட்டிருக்கிறார். බාලතුමා සූදානම් වෙලා ආවිල්ලා සිටුවා. அவருடைய முகத்தை பாருங்க, சிரிப்பை பாருங்க, தலைமுடியை பாருங்க, எல்லாம் பாருங்க. அவர் ஆயத்தப்பட்டிருக்கிறார். ඔව් සූදානම් ආවිල්ලා සිටිනවා. அதே போல நீங்களும் ஆயத்தப்பட்டிருக்கிறீங்க. ඒ වගේ ඔබත් සූදානම් සිටිනවා. என்னுடைய இன்றைக்கு பிரசங்க தலைப்பு இதுதான். මාතෘකාවේ දේශනාව නම් இந்த மாதம் 1ஆம் தேதி வாக்குத்தத்த வார்த்தை. මේ මාසයේ පළවෙනි කියන්නේ දවස් පළවෙනිදා පොරොන්දු වචනය. நீதிமொழிகள் 17:22. හිතෝපදේශේ 17:22. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். හැමෝම කියවමු. தமிழ்லையோ சிங்களத்திலேயோ ஆங்கிலத்திலேயோ அரபிலேயோ கிரீக்லேயோ எதையாவது வாசிங்க. යෝන භාෂාවෙන් කියවමු. ஓன பாஷாவையும் கியவண்ட. நீதிமொழிகள் 17:22. හිතෝපදේශ 17:22. பாருங்க, இதுல ஸ்கிரீன்ல போடப்படுகிறது. நாங்களே லேப்டாப் மாதிரி தான் இருக்கிறோம். இயக்கிறதுக்கு ஒருத்தர் தேவை. வாசிங்க பிரதர். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. மன மகிழ்ச்சி. எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. வருஷத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமைக்கு முதல் ஞாயிற்றுக்கிழமை. වසරේ අවසාන ඉරිදිනට පළවෙනි ඉරිදින. 2024 டிசம்பர் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. 2024 දෙසැම්බර් මාසයේ 22 වෙනි. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, சத்தமா வாசிங்க. හැමෝම කියමු. திரும்ப ஒரு முறை. இப்ப உங்களோட காது கேட்க வாசிங்க. சபையே தேவ பிள்ளையே, සභාව දේව දරුවනේ, சாலமோன் ஞானியூடாக தேவன் எழுதி வைத்திருக்கிறார். සාලමෝන් රජකුමාර කනකොටගෙන ස්වාමීන් වහන්සේලා තිබෙනවා. மன மகிழ்ச்சி நல்ல மருந்தாம். කියන්නේ සිතේ ප්‍රීතිකම හොඳ ඖෂධයක්. ஒவ்வொருடைய முகத்தை பார்த்தால், பார்வையை பார்த்தால், நடையை பார்த்தால், கிரியைகளை செயல்பாடுகளை பார்த்தால், එක එක්කිනාගේ ක්‍රියාවන් ඔවුන්ගේ ඇසිරීම බැලීම අපි බැලුවා නම් அதை பார்த்தா மன மகிழ்ச்சியோடு இருக்கிற மாதிரி இல்லை. එක බැලුවා නම් සිතේ ප්‍රීතිමත්ව සිටින ආකාර පෙනෙන්නේ නැහැ. நான் ஒரு கடைக்கு போயிருந்தேன். කඩේට ගියා. அந்த சகோதரர் நல்ல பருமனான ஒரு சகோதரர். කියන්නේ එක මහත්ම සහෝදරයෙක්. இவர்கிட்ட 2.5 மடங்கு. මගේ දෙගුණයක් ඇතිලු. அவர் எல்லாரோடும் எஸ் குட் மார்னிங், என்ன வேணும், அப்படி அன்பா பண்பா கதைக்கிறார். හැම කෙනා සමග ඔහු එන්න ප්‍රේමලියෙන් ඔහු කියන්නේ පිළිගන්නවා, කතා කරනවා. அதுக்கு முன்பாக அவங்களோட அம்மா இருக்கிறாங்க. කර කලින් ඇයිගේ ඔහුගේ අම්මා සිටිනවා. என்ன பார்த்து சொன்னார், පාස්සේ බල්ලා කිව්වා, குட் மார்னிங் சார். மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். மார்னிங் சார். என்ன தேவை உங்களுக்கு? මොකද්ද ඕනේ? அவங்களோட அம்மா ஓடி வந்தாங்க. අම්මා ආවද? நிப்பாட்டுங்க, அங்கல போங்க. අතල කරන්න එහාට යන්න. அவருடைய பார்வை, அவருடைய பேச்சு, சிரிப்பை பார்த்தீங்கன்னு சொன்னா, ඔහුගේ බැලීම, හිනාව, ඇසිරීම බැලුවා නම් உண்மையில ஒரு சாந்தமுள்ள மனிதன் மாதிரி. මුරුදුකම විසියව මිනිස්සෙක් යටිට තමයි සිටින්නේ. அந்த தாய் ஓடி குறுக்க வந்த போது, ඒ මව දූමිනෙන විට நீங்க அங்கல போங்க. එහාට යන්න. மூக்குல கோபம். නාසයේ කේන්ති. மூக்குல இங்க வரைக்கும் கோபம் இருக்கு. නාසයේ වෙනකන් කේන්ති. வெடிச்சு சிதறுகிறார் அவரு. බින්දෙන තරමට සිටිනවා. இன்றைக்கு இப்படித்தான் நீங்களும் நாங்களும் வாழுகிறோம். අද මෙලෙස තමයි ඔබ මම ජීවත් වෙමින් සිටින්නේ. மற்றவருக்கு முன்பாக எங்களை காண்பிக்கிறோம். අනිත් අය ඉදිරියට අපව පෙන්눔 කරනවා. மற்றவங்களுக்கு முன்பாக நாங்க நடிக்கிறோம். අනිත් අය ඉදිරියට අපි රඟපානවා. மற்றவங்களுக்கு முன்பாக இப்படி வாழ்ந்து பழகிட்டோம். අනිත් අය ඉදිරියට අපි ජීවත් වෙලා පුරුදු වෙලා. இப்ப எங்களுக்கு எந்த பேரும் கொடுக்கவே தேவையில்லை. දැන් කිසිම නාමයක අපට දෙන්න අවශ්‍ය නැහැ. எந்த இடத்துல நாங்க சாந்தமாக, எந்த இடத்துல கடவுளுக்கு பயமாக, எந்த இடத்துல நாங்க மற்றவங்களை மதிக்கிற மாதிரி இருந்தாலும் வெடிச்சு சிதறுகிற
மகிழ்ச்சியற்ற மனிதர்களாக இருக்கிறோம். කුමන ස්ථාන අපි සියතර අපේ මුදුභාවයේ නැත්තම් අපේ පෙන්눔 කරන දේවල් කුමන ස්ථානේ වේවා හැම ස්ථානෙම කියන්නේ ප්‍රීතියක බිඳලව තප්තේ ஆண்டவர் සිටිනෝනේ. எங்களுக்கு சொல்லுகிறார், மன மகிழ்ச்சி உனக்கு நல்ல மருந்தாக இருக்கிறது. වහන්සේගේ වචනේ අපට පවස්සනවා අපේ සිතේ ප්‍රීතිමත්ය හොඳ ඖෂධය කියලා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. இதன் விளைவு முறிந்து உடைந்து போயிருக்கிறோம். මේකේ විපාකේ නම් කැඩුණු බිඳුණු තත්වයේ සිටින්නේ. இன்னும் கொஞ்சம் தெளிவடைய உங்களுக்கு சொல்லுகிறேன். තවත් පැහැදිලිව කියනවා නම් மனதில துயர் நிறைந்து இருக்கிறது. සිතේ කියන්නේ අංකම්පාවක් ඇතිලා තිබෙනවා. நாங்க உடைந்த நிலையில இருக்கிறோம். අපි කැඩුණු ලැබු තත්වයේ සිටින්නේ. பல வருஷங்களாக வெறுப்படைந்து வாழுகிறோம். අවුරුදු ගාණක් පුරා එපා වීමේ ජීවත් වෙනවා. இதன் விளைவு எங்கட உள்ளான வாழ்க்கையை அரித்து வீழ்த்தி விட்டது. මේක විපාකේ නම් අතුලාන්ත ජීවිතයේ දැන ඒක වටලා තිබෙනවා. நன்றாய் கேட்டுக்கொள்ளுங்க. හොඳට සවන් දෙන්න. கிறிஸ்தவர்களே, தேவ பிள்ளைகளே, மன மகிழ்ச்சி உனக்கு நல்ல மருந்தாக இருக்கு. කිතුණු වෙනි දේව දරුවෙනි යාපත් කියන්නේ ප්‍රීතිමත් සිත ඔබට ඉතා අවශ්‍ය වන්නා වූ ඖෂධයකට තිබෙනවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ஆமென். ஏதோ ஒரு விதத்துல உனக்கு கொழுப்பு கொலஸ்ட்ரால் இருக்கு. යම් කිසියකින් ඔබට කියන්නේ තෙල් වැඩිම තිබෙනවා. ஐ பய වෙන්නේ. பய නැතුව කියන්න. ஏதோ ஒரு விதத்துல உனக்கு கொழுப்பு இருக்கு. ඔබට යම් කිසි දෙයකින් තෙල් වැඩි වෙලා. அது மாத்திரம் இல்ல, உனக்கு டயபெட்டிக் இருக்கு. ඔබට දිය වැඩියාවක් තිබෙනවා. உலகத்துல இல்லாத அவ்வளவு வியாதி உனக்கு தான் இருக்கு. ලෝකේ නැති හැම රෝගයක්ම ඔබට තමයි තිබෙන්නේ. இதென்ற நிலைமை என்ன? මේකේ තත්වය කුමක්ද නම් இந்த நிலையோட நீ வெடிச்சு சிதறுகிற. මේ තත්වයේ ඔබ බිඳලා පිනිනවා. அப்ப கேளு, வெடிச்சு கத்தும் போது බිඳලා කෑගාන විට உன்னுடைய நுரையீரல் விரிவடைகிறது. ඔබගේ පැන ඇලීමම විශාල වෙනවා. உன்னுடைய குடல்களோட நிலைமை மாறுகிறது. බොකුවන් සියල්ලම වෙනස් වෙනවා. ரத்த ஓட்டம் கூடுகிறது. ඒ කියන්නේ ලේ ගමන් කරන එක වැඩි වෙනවා. மூளைக்கு வேகமாய் போகிறது, இருதயத்துக்கு வேகமாய் போகிறது. මොළයට හදවතට වේගෙන් ගමන් කරනවා. இதனால මේ නිසා உனக்கு மகிழ்ச்சியா இருக்க முடியும். ඔබට ප්‍රීතියෙන් සිටින්න බෑ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේன். நீ உன்னை பார், உன் வீட்டார பார். ඔබ බලන්න, ඔබේ නිවසය බලන්න. நாங்க நடிக்க பழகிட்டோம். අපේ රංගපාල පුරුදු වෙලා நாங்க நடந்து காட்டுற மாதிரி வாழ்ந்துட்டோம். අපි ඇවිදලා පෙන්වන ආකාරයෙන් ජීවත් වෙලා පෙන්වන්න කරනවා. ஆகையினால தேவ பிள்ளையே, මිනිසා දේව දරුවෙනි. உன்னுடைய அந்த கிரியை, அந்த வெளிப்பாடு என்னத்தை காண்பிக்கிறது? ඔබගේ ක්‍රියාවන් ඒ එළිදරවීම කුමක් පෙන්වනවා නම් இன்னும் உனக்கு பிரஷரை கூட்டுது. තවත් ඔබට උදින පීඩනය වැඩි කරගන්නවා. இன்னும் யோசனையை கூட்டுது. තවත් කල්පනා වැඩි කරනවා. உள்ளான ரீதியா நீ உடைந்து போயிருக்கிறாய். ඇතුළතෙන් ඔබ කැඩී සිටින්නේ. நொறுங்கி போயிருக்கிற. කැඩුණු ලබන நீ තත්ත්වයේ எவ்வளவு நன்மை செய்தாலும் அந்த இடத்துல இருந்து நல்ல வார்த்தை வராது. කොච්චර යාපදයක් කළත් හරි එමේ ස්ථානයේ යාපද වචනේ එන්නේ නැහැ. உனக்கு எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? එනම් කොහොමද ඔබට ප්‍රීතිය සිටින්න පුළුවන්? ஆகையினாலே එම නිසා இந்த மகிழ்ச்சியற்ற மன ரம்மியமான இந்த ஓட்டத்திலே ප්‍රීතිය නොමැතිවෙන්නව කියන්නේ සිතේ ඇතුළානේ තිබෙන ප්‍රීතිය යුතුව දුවන්නව ගමනේ ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார், දෙවියන් වහන්සේ ඔබට කියනවා இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். යේසුස් වහන්සේ ජීවමානයි. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். දෙවියන් වහන්සේ இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். යේසුස් වහන්සේ ජීවමානයි. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தவராய் இருக்கிறார். යේසුස් වහන්සේ ජීවමානව නැගිටව තැන් වහන්සේ எங்களுக்குள், எங்களோடு, எங்களுக்காக இருக்கிறார். අප තුල අප සමග උන්වහන්සේ සිටිනවා. எங்கள் நடுவிலே இருக்கிறார். අප හතරේ උන්වහන්සේ සිටිනවා. யாருக்கெல்லாம் இப்ப வயிறு எரியுதோ தெரியாது. කාටකාට බඩේ දැවිල්ල ගතිය යනවා කියලා දන්නේ නැහැ. இவர் இப்படி எல்லாம் பேசுறான்னு உனக்கு வயிறு எரியுதோ தெரியாது. මෙලෙස කතා කරන නිසා බඩ දැවිල්ල ගන්නවා දන්නේ உனக்கு නැහැ. வயிறு எரியுதோ அல்லது குடல் எரியுதோ, எரியட்டும். ඔබට බඩ දැවිල්ලද බුක්කු දැවිල්ලද කමන්නේ. எரிய எரியத்தான் உனக்குத்தான் வியாதி. දැවිල්ල වැඩි වෙන්න තමයි ඔබට රෝගේ වැඩි நீ වෙන්නේ. தான் உடைஞ்ச நிலைமை. ඔබ තමයි කැඩුණු තත්ත්වය. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கேட்டுக்கொள்ளுங்க, உலர்ந்து போய்விட்டது. ඔබගේ ආත්මික ජීවිතය ගැන මැලී තිබෙනවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. அது வறண்டு போய்விட்டது. ඒක කියන්නේ වේලිලා තිබෙනවා. இதனால ஆதியில தேவன் மேலுள்ள கொண்ட அன்பும் இல்லை, මේ නිසා
පෙරත් මින්නාව දෙවියන් වහන්සේ කෙරෙහි තිබුණා වූ ප්‍රේමයක් නැහැ. ஆதியில நீ தேவனுக்கு செய்த கிரியையும் இல்லை. පටන්ගෙනම තිබුණා වූ දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් කළ වූ ක්‍රියාවක් නැහැ. உன்னுடைய நாளாந்த வாழ்க்கை எப்படி இருக்கிறது? දවස්පත ඔබේ ජීවිතේ කෙලෙස நீ තිබෙනවාද? எரிந்து வெடித்து சிதறிக் கொண்டிருக்கிறாய். ඔබ කියන්නේ දැල් වෙලා පිච්චිලා කියන්නේ ඔබ බිඳුලා වූ තත්ත්වයේ සිටින්නේ. கையில காயம் ஏற்பட்டா நாங்க போய் மறந்த போடலாம். අතේ තුවාලයක් උනා නම් අපි බෙහෙත් දානවා. உஞ்ச காயம் வந்துட்டு සිතේ තුවාලයක් ඇති වුණා. ஆவிக்குரிய வாழ்க்கை உலர்ந்து போய்விட்டது. ආත්මික ජීවිතේ මැලි වෙලා. கொஞ்சம் கொஞ்சம் உன்னுடைய சூழ்நிலைகள்ல உன்னை அரிச்சி பிசாசு வீழ்த்தி விட்டான். ටික ටික ඔබගේ තත්ත්වය ඔබ විනාශ කරමින් යක්ෂයා ඔබ වටලා. இந்த நேரம் தேவன் உன்னை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். මේ තත්ත්වයේ දෙවියන් වහන්සේ ඔබ ප්‍රාණවත් කරන්න කැමති වෙනවා. சொல்லுங்க ஆமென். ஆமென். உன்னுடைய அரித்த அதாவது கரையான் அரித்த மாதிரி அரித்த பகுதிகளை சரி செய்ய விரும்புகிறார். කියන්නේ ඔබේ දිරිච්ච දිර වෙලා තිබෙන කොටස් උන්වහන්සේ අරිගස්සන්න උන්වහන්සේ කැමති වෙනවා. அடுத்ததாக உலர்ந்து போன பகுதியை தேவன் அபிஷேக தைலத்தை ஊற்றி கட்டி எழுப்ப விரும்புகிறார். ඉන්පසුව මැලිවි තිබෙන්නා වේ තත්ත්වයේ උන්වහන්සේගේ ආලේපල තෛලය ඔබ ආලේප කරන්න කැමති වෙනවා. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். அதுக்கு அவர் உனக்கு ஒரு டேப்லெட்டை கொடுக்கிறார். ඒ වෙනේ ඔබට උන්වහන්සේ බෙහෙතක් දෙනවා. என்ன டேப்லெட்? මොකද බෙහෙත? பெனடோலும் இல்ல, පැනඩෝල් නොවේ, டிஸ்பிரினும் இல்ல, ස්ක්‍රීන් නොවේ, அஸ்பிரினும் இல்ல, අස්ප්‍රින් නොවේ, ஐசும் இல்ல. අයිසිත් නොවේ. ஐசுத் நோவே மகிழ்ச்சி என்ன மருந்த காண்பிக்கிறார். ප්‍රීතිය නැමැති බෙහෙත උන්වහන්සේ පෙන්වම් කරනවා. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். எல்லாவற்றையும் படைத்து நல்லதென்று கண்ட ஆண்டவர் හැම දෙයක්ම මවයි යහපත් කියලා දුටු දෙවියන් වහන්සේ. எல்லாவற்றிலும் மனுஷன் மகிழ்ச்சியா இருக்கணும் என்று எல்லாவற்றையும் படைத்த ஆண்டவர். හැම දේ තුලින් මිනිසයා ප්‍රීතියේ සිටින ඕනේ කියලා හැම දෙයක්ම යහපතින් දුටු දෙවියන් වහන්සේ. மனிதனுடைய பாவ சூழ்நிலைகள் அவனை அரித்து விட்டது, அழித்து விட்டது. මිනිසයාගේ පාපිෂ්ඨ තත්ත්වය ඔව්ව විනාශ කළා නැති කළා. இன்றைக்கு சபையை தேவன் எழுப்ப விரும்புகிறார். අද සභාව උන්වහන්සේ පුබුදුවන්න කැමති වෙනවා. எல்லாருக்கும் விரும்பினது நடந்தா மகிழ்ச்சி, தேவனுடைய சித்தம் நிறைவேறணும் என்று மகிழ்ச்சியே இல்லை. හැමෝටම තමයි කැමති ඉෂ්ට වෙනවා නම් ප්‍රීතිය, දෙවියන් වහන්සේ කැමති ඉෂ්ට වෙනවා නම් ප්‍රීතිය නැහැ. அது விருப்பமே இல்லை. ඒකට කැමති නැහැ. காலம் பொல்லாதது. කාලය නපුරුයි. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ஆமென். காலம் கொடியது. නප් කාලය ඉතා කෙටි. இனியும் காலம் செல்லாது. තවත් කාලය මදි අපිට. ஆண்டவருடைய கிருபையின் நாட்கள் எங்களுக்கு பெருகி கொண்டிருக்கிறது. දෙවියන් වහන්සේ කරුණාව දවස් අපට වැඩි වී තිබෙනවා. இந்த உலர்ந்த வெறுப்பான வேதனையான சூழ்நிலை தீர்க்கதரிசியையும் விட்டு வைக்கல. මේ මැලින වූ නැත්තම් එපා වී සිටිනා වූ තත්වේ අනාගත වත්‍රවරයවත් අත්හැරියේ அது නැහැ. ஊழியக்காரனையும் விட்டு வைக்கல. දේව දාසියාවත් අත්හැරියේ නැහැ. உனக்கு வந்த சவால்கள் எத்தனை? ඔබට ආපු අභියෝගයන් කොපමණද? உனக்கு வந்த போராட்டங்கள் எத்தனை? ඔබට ආපු සටන් කොච්චරද? உனக்கு வந்த வாக்குவாத சூழ்நிலைகள் எத்தனை? ඔබට ආපු විරුද්ධවාදී තත්වයන් කොපමණද? நான் கடக்கார அந்த பொடியனை சொன்னேன் தானே. ඒ කඩේ කෙනාගෙන මං කිව්වා නේද? மார்னிங் சார். morning sir. மார்னிங் morning. மார்னிங் சார். morning sir. அவனுடைய மூக்கு வரைக்கும் வர கோபம் அப்படியே இலங்கையே எரித்து போட்டுரும். ඔහුගේ නාස වෙනකන් ආපු ඒ කේන්තිය කියන්නේ ලංකාවත් පුලිසල දමන තරම. நன்றா கேளுங்க. දොර සවන් இதே දෙන්න. மாதிரி தான் அவனுடைய வாழ்க்கை. මේ වගේ තමයි ඔබේ ජීවිතේ. வெறுப்பு, එපා වී, வேதனை, වේදනාව, காயம், තුවාල என்ன இது? කුමක්ද මේ? இந்த சூழ்நிலைகள் இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையை உலர பண்ணிவிட்டு. මේ තත්ත්වය අද ආත්මික ජීවිතේ මලානික කරලා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. இதுக்கு ஒரே ஒரு மருந்து தான். එකම එක බෙහෙතන. பாப்போம், எலியாவை எடுத்து பார்ப்போம். அவனோர் தீர்க்கதரிசி தான். එලියාව බැලුවාන ඔහු තනාගත වත්රුවරේ. ஒன்று ராஜாக்கள் 19:4 திருப்புவோம். එක රාජාවලිය 19:4. அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரைச் செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி. நல்லா கேளுங்க. හොඳට සවන්. வனாந்திரத்துல ஒரு நாள் பிரயாணம் பண்ணுகிறான். කාන්තාරේ දවසක උ ගමන් කරනවා. அண்டைக்கு ஆட்டோவும் இல்லை,
டாக்ஸியும் இல்லை ஊபரும் இல்லை, வேற என்ன இருக்கு? එදා ටැක්සි ආටෝ ඌබර් කිසිම දෙයක් නැහැ. ட்ரெயினும் இல்லை, කෝච්චියත් නැහැ. பிக்மியும் இல்லை, පික්මිත් නැහැ. கிக்மியும் இல்லை, පික්මිත් නැහැ. ஒண்ணுமே இல்லை. කිසිම දෙයක් நல்லா නැහැ. கேட்டுக்கொள்ளுங்க. හොඳට සවන් දෙන්න. ஒரு நாள் பிரயாணம், දවසක ගමනක්. அந்த நாள் பிரயாணம் இந்த நாள் பிரயாணம் மாதிரி இல்லை. ඒ ගමන මේ ගමන වගේ නොවේ. வாசிங்க. ஒரு நாள் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். நான் வாழ்றதுல என்ன பிரயோசனம்? මම ජීවත් වෙන එකට කුමක්ද තිබෙන්නේ ප්‍රයෝජනය? சில நேரம் கணவன்மாரை பார்த்து மனைவிமாரோட இப்படி ஒரு பாட்டு இருக்கு. සමහර ස්වාමි පුරුෂය බලලා භාර්යාවන්ට මෙලෙස ගීතිකාවක් තිබෙනවා. உன்னை கட்டினதுனால நான் என்ன லாபத்தை கண்டேன்? නුඹව විවාහ වුණ නිසා කුමද මම දැක්කේ நான் ලාභය? ஏன் தான் கட்டினேன்னு எனக்கு விளங்குது இல்ல. ඇයි මම විවාහ වුණේ කියලා මටම දන්නේ නැහැ. இப்ப 3 பிள்ளை பிறந்து முடிஞ்சு, දරුවන් තිදෙනෙක් ඉපදලා ඉවරයි. தருவாலா பெந்தலா தீவராய். 3 பிள்ளையும் பிறந்து அதுகளும் வளர்ந்து அதுகளும் கல்யாணம் கட்டி பேர பிள்ளையும் வந்து உன்னை கட்டுனதுல என்ன லாபம் எனக்கு? දරුවන් තිදෙනා ඉපදලා වර්ධනය වෙලා ඔවුනොත් විවාහ වෙලා උන්ට දරුවෝ ඉපදලා දැන් කුමද තියෙන ප්‍රයෝජන බැඳලා වුණා. கணவன் விரும்பினதை கொடுக்கிறாரு, ස්වාමි පුරුෂයා කැමති දේ ලබා දෙනවා. விரும்பினதை வாங்கி கொடுக்கிறாரு, விரும்பினதை செய்யறாரு. කැමති දේ අරන් දෙනවා, කැමති දේ කරනවා. களைப்பு, ඒ වෙහෙස මානස. இளைப்பு, වෙහෙස මානස. வெறுப்பு. කියන්නේ එපා වීම. இப்ப சொல்றத கேளுங்க. දැන් කියන්න අහන්න. அழைத்த நோக்க நிறைவேற முடியல. කැඳවුවා වූ අරමුණ ඉෂ්ට වුණේ නැහැ. ஆண்டவர் அழைத்த நோக்கம் நிறைவேற முடியல. දෙවියන් වහන්සේ කැඳවුවා වූ අරමුණ ඉෂ්ට වුණේ නැහැ. வெறுப்பு, එපා වීම, காயம், තුවාල, உடைந்த நிலைமை. කැඩුණු තත්වය. இனி என்னத்த දැන් කුමක්ද என்னத்த கண்டோம்? කුමක්ද දුටුවේ? என்ன நடந்தது? කුමක් සිදු වුණාද? என்ன நடந்து கொண்டிருக்குது? කුමක් සිදු වෙමින් තිබෙනවද? நீ நடக்கிற. ඔබ ඇවිදිනවා. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේன். பூனை, நாய், கோழி எல்லாம் நடக்குது. පූසා බලන මොකම ඇවිදිනවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. என்கிட்ட ஒருவர் கேட்பார் என்ன நடக்குதுன்னு. කෙනෙක් මගෙන් අහනවා කුමක්ද සිදු වෙන්නේ? வெளிநாட்டுல இருந்து கேட்பார், இடத்துல என்ன நடக்குது? විදේශයෙන් අහනවා කුමක්ද සිදු වෙන්නේ කියලා. நான் சொல்வேன் எல்லாமே நடக்குது. මම කියන හැම දෙයක්ම ඇවිදිනවා. என்ன நடக்குது? කුමක් දී වෙනවද? நான் சொல்ல நாய், பூனை, ஆடு, மாடு எல்லாமே நடக்குது. සුනකියම් බලලා මේ සියලු දේම அவருக்கு ඇවිදිනවා. என்னத்தை நான் சொல்றது? කුමක්ද ඔහුට කියන්නද? நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. හොඳට සවන් දෙන්න. வெறுப்பு. එපා වී. இதனால சபையில் உள்ள குடும்ப தலைவர்களே, குடும்பத்துக்குட்பட்ட ஸ்திரிகளே, வாலிப பிள்ளைகளே, பிள்ளைகளே, ஊழியக்காரருடைய வாழ்க்கையில அவருடைய தேவன் அழைத்த நோக்கு நிறைவேற முடியல. නිසා දේව දරුවෙනි දෙවියන් වහන්සේගේ පවුලේ සිටිනා වූ නායක සියලු දරුවෙනි උන්වහන්සේ කැඳවූ කැඳවීමේ ඉෂ්ට නොවන පිණිස තිබෙනවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ஆமென். தேவன் அழைத்த நோக்கு நிறைவேற முடியல. වහන්සේගේ කැඳවීම ඉෂ්ට වෙන්නේ. ஆவிக்குரிய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாய் கரையான் அரிச்ச மாதிரி பிசாசு ஏதோ ஒரு இதுல அரிச்சு கொண்டிருக்கிறான். ආත්මික ජීවිතයේ යම් කිසි දෙයක දිරණ තත්ත්වයේ තිබෙන ආකාරයෙන්ම යක්ෂයක් ක්‍රියා කරන නිසා ஆவிக்குரிய வாழ்க்கை வீழ்ச்சி அடைந்து விட்டது. ආත්මික ජීවිතයේ බිඳවැනින් තිබෙන්නේ. இதுல என்ன தெரியுமா பிரச்சனை? කුමක්ද දන්නවද මේන් ප්‍රශ්නේ තිබෙන්නේ? மனரம்யம் இல்ல, மகிழ்ச்சி இல்ல. සිත තුල ප්‍රීතියක් නැහැ, සතුටක් නැහැ. சொல்லுங்க ஆமென். 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 எந்த நிலையில நீ இருக்கிற? ඔබ කුමන තත්ත්වයේ සිටින්නේ? எப்படிப்பட்ட நிலையில இருக்கிற? කොයි වගේ තත්ත්වයේ සිටිනවද? கர்த்தர் உன்னோடு இருக்கிறாரே. ස්වාමීන් වහන්සේ ඔබ සමග සිටිනවා. ஆமென். ආමේන්. எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கே. හැම දෙයකටම කාලයක් තිබෙනවා. உயர ஒரு காலம், උසස් වෙන කාලයක්, மேன்மடைய ஒரு காலம், වල්ග අනර්ග වෙන කාලයක්, சந்தோஷமா இருக்க ஒரு සතුටු காலம், වෙන්න කාලයක්, துக்கத்தோடு நாங்க எங்களை ஆராய்ந்தறிய ஒரு காலம். දුකෙන් සිටීමේ අපව විමසන්න තිබෙනා වූ කාලයක් තිබෙනවා. இயேசு மாதிரி சிலுவையில இருந்து, கேட்டுக்கொள்ளுங்க, இயேசு பாடுகள் பட்டு சிலுவையில இருந்து ஆணி அடிக்கப்பட்டு கால்கள்ல கைகள் அடிக்கப்பட்டு முள்முடி சூட்டப்பட்ட நேரத்துல பிதாவே இவர்கள் அறியாமல் செய்தால் இவளை மன்னியும் என்று சொல்லுகிறதுக்கு ஒரு காலம் இருக்கே. යේසුස් වහන්සේ කුරුසියේ සිට දුක් වේදනා විඳමින් කුරුසියේ එල්ලිලා සිටින තත්ත්වයේදී පියාණනි මොවුන් නොදැන කරනවා කමා
කරන කියන්නා වූ කාලයක් තිබෙනවා. இயேசு எல்லா நேரங்களிலும் மனரம்மியமாய் இருந்தார். යේසුස් වහන්සේ හැම අවස්ථාවෙම උන්වහන්සේ සිතේ උන්වහන්සේ ප්‍රීතිමෙන් සිටියා. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். இயேசுவை ராஜாவாக்க முயற்சி பண்ணினாங்க. යේසුස් වහන්සේව රජෙක් විදිහට පත් කරන්න උත්සාහ දැරුවා. அவர் ஐயோ வேண்டாம் எனக்கு அடுத்த ஊர்ல வேலை இருக்கண்டு அந்த ராஜா வேணா தேவ சித்தம் வேணும்னு மனரம்மியமா இருந்தார். උන්වහන්සේ මට එපා මේ රජකම එපා. තව මට රාජකාරී කරන්න තිබෙනවා දේවල්. එවැ නිසා උන්වහන්සේ ප්‍රීතියෙන් සිටියා. நினைச்சு கொள்ளுங்க. හොඳට ඔබ කල්පනා இன்னைக்கு කරලා உன்னுடைய உடைந்த நிலை ஆவிக்குரிய வாழ்க்கை காய்ந்து போனதுனால நீ நடிக்கிறாய். தேவன் அழைத்த அழைப்பு நோக்கங்கள் உன் வாழ்க்கையில நிறைவேற முடியவில்லை. ඔබගේ ආත්මික ජීවිතය ඔබ කැඳුණු තත්වයේ සිටින නිසා ඔබ රඟපාමින් සිටිනවා. උන්වහන්සේ කැඳවුවා කැඳවීම ඉෂ්ට නොවන පිණිස. எல்லா நேரங்களிலும் மகிழ்ச்சியா இருக்க மனரம்மியமா இருக்க கற்றுக்கொள். හැම මොහොතේදී සිතේ ප්‍රීතියෙන් සතුටින් සිටින්න ඔබ ඉගෙන ගන්න. சொல்லுங்க ஆமென். 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 ஒரு குடும்ப ஸ்திரீ எனக்கு தொலைபேசி மூலமாக கால் பண்ணினா. පවුලට අයත් නායක කාන්තාව මට කෝල් කරා. நாங்க என்ன சிஸ்டர் என்ன அவசரம் என்று. ඇයි සහෝදරය ඇයි අදිසි කියලා ඇහුවා. இல்ல නැහැ නැහැ. நான் சொன்ன இருக்கு මම කිව්වා තිබෙනවා කියා. இல்ல பாஸ்டர் என்ன නෑ පාස්ටර් කිව්වා. நான் சொன்ன இருக்கு பாஸ்டர். මම කිව්වා නෑ තිබෙනවා. என்ன இல்லடா அதுக்கா கால் பண்ணது. නෑ නම් ඇයි ඒකටද කෝල් කරේ. இல்ல பாஸ்டர் அது சின்ன ஒரு காரியம் தான். නෑ පාස්ටර් ඒක පොඩි දෙයක්. அது என்ன அந்த சின்ன காரியம். මොකද ඒ පොඩි දෙය. நாளைக்கு இந்த கையில ஊசி அடிக்கிறாங்க டெஸ்ட் எடுக்க போறோம் அது கொஞ்சம் எனக்கு கஷ்டமா இருக்கு. හෙට දවසේ මට ඉන්ජෙක්ෂන් එක විදිනවා. කියන්නේ පරීක්ෂණ ගන්න තිබෙනවා. මට ඒක අපහසුයි කියලා කිව්වා. அதுக்காக கொஞ்சம் போராடி ஜெபிங்க. ඒ වෙනුවෙන් ඔබ සටන් කරලා යාඥා කරනවා. நான் சொன்ன நீ நல்லா கொழுப்ப சாப்பிட்டுட்டு இருக்கிற அதுக்கு நான் போராடி உனக்கு ஜெபிக்கிறதுக்கு நான் ஊழியக்காரன். මම කිව්වා හොඳට කාලා තෙල් කාලා හොඳට සිටිනවා. ඔබ වෙනුවෙන් පොර බැඳීම යාඥා කරනද මම ඉන්නේ. பாருங்க அந்த லேசா அப்படி குத்தி இப்படி ரத்தத்தை எடுக்கிறதுக்காக ஒரு ஜெபம். හිමීට කියන්නේ ඒක ඉන්ජෙක්ෂන් වදලා ලේ ටික ගන්නට අමාරුයි. அது அளவா சாப்பிடுவேன். ප්‍රමාණය අනුව ඒක කෑවොත් ඇති නේද? சொல்லுங்க ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. உடற்பயிற்சி எப்படி இருக்கும். ශාරීරික කියන්නේ සෞඛ්‍ය සම්පූර්ණ පුහුණුවීම කොහොමද තිබෙන්නේ? சொல்லுங்க ஆமென். ආමේන්. பயிற்சி இருந்தா உங்க உடம்புக்கு எப்படி இருக்கும். ඔබේ ශාරීරික පුහුණුව තිබුණා නම් කොහොමද ඔබ තිබෙන්නේ? இரண்டாவது குறிப்பு மகிழ்ச்சியா இருக்க மனரம்மியமா இருக்க உடல் பயிற்சி மாதிரி மகிழ்ச்சியா இருக்க கற்றுக்கொள். දෙවනි කරුණ නම් කියන්නේ සිතේ ප්‍රීතිමත්ව ඔබ සිටින්න කියන්නේ ඔබ ඉගෙන ගන්න අවශ්‍යයි. சகோதரனுக்கு உடல் பயிற்சியே தேவையில்லை. මට නම් අවශ්‍යම නැහැ. ஏ හේතුව இவர் உடல் பயிற்சி செஞ்சா உடஞ்சே விழுந்துருவார். කැඩිලා ඊට පස්සේ கடில வெட்டை. நல்லா கேளுங்க. හොඳට සවන් எங்க எல்லாருக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில உலர்ந்து போன பகுதிக்கு உடல் பயிற்சி மாதிரி கையை உயர்த்தணும் காலை உயர்த்தணும் අපේ நிமிரணும் அத மாதிரி எல்லா சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியா இருக்க மனரம்மியமா இருக்க கற்றுக்கொள். අපේ ආත්මික ජීවිතයත් අපි හැම මොහොතේදී අපි සිතේ ප්‍රීතිමය සතුටාරිකයත්ව සිටින පිණිස ශාරීරික පුහුණුව සිටින්නත් අපිට අවශ්‍යව තිබෙනවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். ஒருத்தர் சொன்னா சும்மா போங்க பாஸ்டர் வீட்டுல நடக்கிறதே ஐயோ ஆண்டவரே 10 கிலோமீட்டர் மாறி வீட்டுக்குள்ளே நான் நடக்கிறேன். කෙනෙක් කිව්වා නිකන් ඉන්න පාස්සේ ගෙදරම මම කිලෝමීටර් 10 දුරට ඒටමෙට ඇවිදින සිටිනවා. அவருக்கு நடக்கிற ஊழியமா இருக்கு இல்லே. ඔහුට ඇවිදින සේවද තිබෙන්නේ. ஐயோ நான் படியில எல்லாம் ஏறுறேனா. මම පඩිය උඩක நீ මුලගිනවා. படியில ஏறினா என்ன நடந்தா என்ன உன் வாழ்க்கையில மகிழ்ச்சி மனரம்மியம் என்பதை எல்லா சூழ்நிலையிலும் வெடிச்சு சிதறாம காண்பிக்க பழகு. ඔබ කෙලෙස සිටින කමන්නේ ඔබ හැම මොහොතේ සිටිනව තත්වේ සිතේ ප්‍රීතියේ සිටින පිණිස ඔබ සිටින්නට ඉගෙන ගන්න. சொல்லுங்க ஆமென். ආමේන්. சகோதரன் சைனா கிட்ட போய் வருவார். සහෝදරයා චයිනා ළඟට ගිහින් එනවා. மெக்கோ என்ற இடத்துக்கு சைனாவில தான் அவர் இருப்பார். නෙක්කෝ කියන ප්‍රදේශයේ චයිනා දෙසම උසින්නේ. சைனாவில பிள்ளைகளுக்கு ஸ்கூல் இருக்கிறது. චයිනා සිනව දරුවන්ට පාසල තිබෙනවා. அவங்க இந்த தண்ணி போத்தல் சாப்பாடு பேக் எல்லாம் போட்டுக்கிட்டு போவாங்களாம். වතුර බෝතල කියන්නේ බෑග් කුම එල්ලගෙන යනවලු. 8 மணிக்கு எத்தனை மணிக்கு தெரியாது ஸ்கூல் தொடங்கிரும். උදෑසන පාසල පටන් ගන්නවා. அது ஒரு 2 ஹவர் பிறகு இன்டர்வல்.
පැය දෙකට පසුව විවේක. ஒரு பிள்ளையும் சும்மா நிக்க கூடாதான். කිසිම දරුවෙක් නිකන් ඉන්න බැහැ. ஓடணுமா வரணுமா கதைக்கணுமா சிரிக்கணுமா குனியணுமா எலும்பணுமா. දුවන්න ඕනේ, කියන්නේ සිටින්න ඕනේ, ඇවිදින්න ඕනේ, hina වෙන්න ඕනේ කියලා කියනවා. 12 அறைக்கு பிறகு சாப்பாடா. 12 මාට පසුව කෑම. அதுக்கு பிறகு இப்படியா. පසුව මෙලෙස සිටින්න ඕනේ. கட்டாயம் தூங்கணுமா. අනිවාර්යෙන් නිදා ගන්න ඕනේ. இப்ப சபையில அப்படி கொடுத்தா எப்படி இருக்குன்னா, සභාවේ මුදුන්මන කොහොම ඇතිද? 2 ஹவர்ல அரை மணித்தியாலும் தூங்குங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? පැය දෙකකින් පැය භාගයක් නිදා ගන්න කියලා කිව්වනම් කොහොම ඇතිද? எப்படி இருக்கும் சொல்லுங்க. කොහොම ඇතිද? அதுக்கு பிறகு தானே அந்த பிள்ளை சாப்பிட்டு தூங்கி எழும்பின பிறகு அடுத்த படிப்பா பயிற்சி. නිදා ගන්න අවදි වුණාට පස්සෝ තමයි ඊළඟ දේ කියන්නේ පුහුණුව. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. இதே மாதிரி தான் மகிழ்ச்சியா இருக்க பயிற்சி எடு. මෙලෙස තමයි ප්‍රීතියෙන් සිටින්න පුහුණු වීම. சொல்லுங்க ஆமென். ආමේන්. என்ன போல ஒருத்தன் இருப்பான் ஊசியால உன்னை குத்துறதுக்கு. පාස් වගේ කෙනෙක් ඉන්න ඔබ කියන්නේ ඉන්ජෙක්ෂන් දෙන්න. என்ன போல ஒருத்தன் உன்னைய நாசியில அந்த கோபம் வர்ற மாதிரி பேசுறதுக்கு ஒருத்தன் இருப்பான். පාස් වගේ මේ කෙනෙක් සිටනවා මෙලෙස කතා කරන්න කේන්තිය. ஆண்டவர் பயிற்சி எடுக்கிற அளவுக்கு 10 பேர் இல்ல 100 பேர்ல 1000 பேரை உனக்கு வைத்து தான் இருக்கிறார். පුහුණු ලබා දෙන පිණිස දෙවියන් වහන්සේ 10ක් නෙමෙයි 1000ක් වේවා උන්වහන්සේ තබා තමයි තිබෙන ඔබ වෙනුවෙන්. சில அம்மாமார் சொல்வா எதுக்கு எடுத்தாலும் குற்றப்படுத்துறாங்க. සමහර මව්වරුන් කියනවා හැම දෙයකටම දොස් පවරනවා. தொட்டாலும் குற்றம், தொடைலாட்டி குற்றம், உட்கார்ந்தாலும் குற்றம், எழும்பினாலும் குற்றம், பாடினாலும் குற்றம், ஜெபம் பண்ணாலும் குற்றம், இந்த கதையில இருந்தாலும் குற்றம், அந்த கதையில இருந்தாலும் குற்றம். உங்களோட வீடுகளை நடக்குமே. ඇල්ලුවොත් වැරදි, නොඇල්ලුවොත් වැරදි, වාඩි වුණොත් වැරදි, නැගිටුවොත් වැරදි. ඔබේ නිවසත් එනවා නේද? பயிற்சி எடு, மகிழ்ச்சியா இருக்கு. පුහුණුයි ලබා ගන්න ප්‍රීතියෙන් සිටින්න. சொல்லுங்க ஆமென். ආමේන්. கத்திய எதனால திட்டுவாங்க? කියන්නේ පීය කුමකින්ද මුව තබන්නේ? எதால திட்டுவாங்க? කුමකින්ද මුව තබන්නේ? உங்களுக்கு நீங்க கத்தி தீட்டினதே இல்லையே, நீங்களே கத்தியே. පීය ඔබ මුව තබන්න අවශ්‍ය නැහැ. ඔබම පීය වගේ. ஆ? கல்லால திட்டுவான், அறத்தால திட்டுவாங்க. කායි මුව තිබවනවා. விசுவாசியே விசுவாசியால தான் ஐயா தீட்ட முடியும். හැදෙilla ඇදෙයිලිවන්තයෙන් කන්න කොටගෙන තමයි මුවත් කියන්න පුළුවන්. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஊழியக்காரனால தான் தீட்ட முடியும். දේවදාසියා තුලින් තමයි මුව තබන්න පුළුවන්. அப்பத்தான் எங்கெங்கெல்லாம் வெடிச்சு சிதறுதோ உலர்ந்த பகுதியோ கண்டு கொள்ள முடியுமே. ඒ විදිහ තමයි කුමකුණ ස්ථානයේ අඩුපාඩු වැරදි කැඩි තිබෙනවාද ඒක හරි ගස්ස ගන්න පුළුවන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஒரு ஊழியக்காரன் இடத்துல நான் சொன்னேன், දේවදාසියා ගාවට කියලා කිව්වා 9 மணிக்கு ஜெபம், 9ට යාඥාව. 8:55க்கு நீ அங்க நில். 8:55ට ස්ථානයේ ඔබ සිටින්න. 8:55க்கு நில். 8:55ට සිටින්න. சொல்லி அடுத்த நாள் அவர் 9:15க்கு போறாரு. කියපුවම ඊළඟ දවසේ 9:15ට ඔහු යනවා. எனக்கு கோபம் போயிட்டு, எனக்கு மூக்குல வர்றது உங்கள மாதிரி இல்ல, நாங்கெல்லாம் திருந்துறவங்க. ඔබ වගේ නෙමෙයි මට කේන්තියේ টොප් එකට නැගලා. டொப் එක නැගලා නෙමෙයි, මම ඇදෙන්නේ කෙනෙක්. திருந்துறவர். கேட்டுக்கொள், நீங்கெல்லாம் உள்ளுக்கு வச்சு உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கை அரிச்சு 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 அப்படியே போயிடும். ඔබලා ඇතුලේ තියලා ඒක කියන්නේ දිරලා යනවා. உங்களோட குடும்பங்கள எத்தனை பிரிவினை இருக்கு, ඔබේ පවුල තුල කොච්චර බෙදින් තියෙනවද, எத்தனை முரண்பாடு இருக்கு, කොච්චර කියන්නේ ඒක විරුද්ධකම් තියෙනවද, எத்தனை ஏற்றுக்கொள்ளாத தன்மைகள் இருக்கு, පිළිගන්න බැරි තත්ත්වයක කොපමණ තිබෙනවද, எத்தனை தூரத்தில் இருக்கிற நிலைமைகள் இருக்கு, දුරස්භාවයේ තියෙන තත්ත්වයක කොපමණ எத்தனை තිබෙනවද, சவால்களோட இருக்கிறீங்க. කොච්චර අභියෝගයෙන් සිටිනවද. ஒரு குழந்தை மாதிரி மகிழ்ச்சியாக அந்தந்த நேரம் அந்தந்த நிமிஷத்துல முடிக்கிற ஒருவர் இல்லையே. දරුවෙක් වගේ ඒ වෙලාවේ ඒ මොහොතේ ඉවර කරන්නව කෙනෙක් කිසි කෙනෙක් නැහැනේ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. அப்ப அந்த ஊழியக்காரன் சொன்னா, உங்களுக்கு என்ன தெரியும்? දේ දවසේ කිව්වා ඔබට මොකක්ද දන්නේ? அங்க மலை. ඒ වැස්ස. உனக்கு எங்க மலை? කොයිද වැස්ස? அங்க மலை. ඒ වහිනවා. அங்க மலைனா எங்க மலை? ඒ වහිනවා නම් කොයිද වහින්නේ? அப்ப உனக்கு தெரியும் மழை பெய்ய போகுதுன்னு. ඔබට දන්නවා වහින්න යනවා කියලා. கேட்டுக்கொள்ளுங்க, என்ன மாதிரி ஒருத்தன் அவனை திருத்துறான். මං වගේ කෙනෙක් ඔව්වා அதுக்கு හදනවා. முதல் அரை மணி நேரத்துக்கு முதல்ல நீ போய் சேரு. ඒකට කලින් පැය භාගයකට කලින් ඔබ යන්න. சொல்லுங்க ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. நாங்க யாழ் தேவி மாதிரி சாட்டு சொல்லி பழகிட்டோம். යාල් දේවි වගේ අපි නිදොස්ට කරුණ කියලා පුරුදු වෙලා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. இப்ப யாரு சரி யாரு பிள்ளை? කවුරු හරිද කවුද වැරදි? எங்கட ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவ நோக்கங்கள் நிறைவேற முடியல. අපේ ආත්මික ජීවිතයේ දෙවියන් වහන්සේගේ අරමුණ ඉෂ්ට නොවන බව තිබෙනවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. காலம் பொல்லாதது. කාලය නපුරු.
காலம் பொல்லாது. කාලය නපුරු. மனுஷரிடத்துல மன்னிப்பு கேட்க வேண்டியதை மனுஷரிடத்துல கேட்டு சமாதானமாயிரு. මනුෂ්‍යයාගේ ඉල්ලන අවස්ථාවේදී ඔහුගේ සමාව ඉල්ලන්න. கடவுள்கிட்ட கேட்கறது கடவுள்கிட்ட கேட்க. දෙවියන් වහන්සේ ඉල්ලන විට සමාව උන්වහන්සේ ඉල්ලන්න. நீ மௌன சாமியா இந்த ஓட்டத்தை ஓடாது. ඔබ නිහඬව මේ ගමන දුවන්න එපා. மௌன சாமி எப்படி மூக்குல கோபம் ஆவிக்குரிய வாழ்க்கை உலர்ந்தது வெடிச்சு சிதறிக்கொண்டிருக்குது தேவ நோக்கம் நிறைவேற முடியாம இருக்கு. කියන්නේ නිහඬව සින තත්වය කුමක්ද? කියන්නේ කැඩුණු බිඳුණු තත්වයේ දෙවියන් වහන්සේගේ අරමුණ ඉෂ්ට නොවන භාවයේ සිටින එකයි. மன்னிச்சு கொள்ளுங்க. සමා වෙන්න ඕනේ. ஐரோப்பிய தேசத்துல இப்ப பெண்களோட ஆதிக்கம் கூடிட்டு ஐரோப்பியா යුරෝපීය රටවල කියන්නේ කාන්තාවන්ගේ පාලනය තමයි වැඩි වෙ තිබෙන්නේ. எங்க ஐரோப்பியாவுல කියන්නේ විදේශ රටවල ஐரோப்பியா ஈரோப் යුරෝප වල நல்லா கேளுங்க. හොඳට සමන් දෙන්න. நாங்க சமம். අපි සමානයි. හරියට சமமா இருக்கலாம் சமம் இல்லாமலும் இருக்கலாம். ඔබ සමාන වේවා සමාන නොවේවා. கணவன் குடும்பத்துல தலையா இருக்கிறார். ස්වාමි පුරුෂයා පමණයි පවුලේ නායකයා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ஆமென். நீ சமமா இருக்கலாம் சமம் இல்லாம இருக்கலாம். ඔබ සමාන සිටින පුළුවන් සමාන නොවි සිටින පුළුවන්. அந்த ஆவி எனக்கு பிடிக்காது. ඒ ආත්මින මට අල්ලන්නේ නැහැ. அவந்த பொம்பளையில் அவனோட கணவனை அடக்குற மாதிரி எங்களை அடக்க வரையலாம். ඔහුගේ භාර්යාව ඔහුගේ ස්වාමි පුරුෂයාව අදන ලෙස පියවදන්න බෑ. எங்களால இயலாது. අපිට බෑ. அங்க கேட்கும். ඒ ඇහෙනවා. அங்க கேட்கும். ඒ ඇහෙනවා. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. හොඳට සමන් දෙන්න. ஆவியை நிதானித்துக் கொள்ளுங்க. ආත්මය විමස ගන්න. ஒவ்வொரு சம்பவங்கள் சந்தர்ப்பங்கள் தேவன் கற்றுக் கொடுக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சமாக மகிழ்ச்சியாக மனரம்யமா இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். හැම අවස්ථාවේදී හැම සන්දර්භයේදී දෙවියන් වහන්සේනාවේ ඒ දේවල් තුළ ඔබ සිතේ ප්‍රීතිය සිටින්නට ඔබ ඉගෙන ගන්න. ஆமென். ஆமென். அந்த வசனத்தை வாசிப்போம் சீக்கிரமா நேரம் போயிட்டு. பிலிப்பியர் 4:11-12 வரை. පිලිප්පි 4:11-12. எக்கலாய் தொலாய் தமிழ்ல சிங்களத்துல. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறேன். தங்கச்சி எடுங்க டக்குன்னு வாசிங்க. கணவனுக்கு பின்னால நில்லுங்க நீங்க. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. டக்குன்னு வாசிங்க. கணவன் முன்னுக்கு வந்துட்டாரு, நீங்களும் முன்னுக்கு வர போறீங்க. 4:11. 4:11-12. இல்ல அவருக்கு முன்னால் போயிடாங்க, அவருக்கு பின்னால் வாங்க. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். வாசிங்க. சிங்களத்தில் அழகான வார்த்தை பார்த்தீங்களா? சோடிக்கிற வார்த்தை கொய் சுபாவக்க இட்டியாத்தாரி. சொல்லுங்க ஆமென். 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 எங்கட ஜென்ம சுபாவம் தான் நமக்கு இருக்கு. මේ ජම්ම ස්වභාවය තමයි අපිට තිබෙන්නේ. அது வேணாம். ඒක එපා. வாசிங்க. கணவர் வாசி. சிங்களத்துல என்ன பாருங்க, என்னது திரும்ப வாசிங்க பிரதர். சிங்கள தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். சொல்லுங்க ஆமென். கணவர்மார் ரைட் போடலாம், பொம்பளைகளுக்கு ரைட் போடலாம். இப்ப ස්වාමි පුරුෂයන් ඔබ හරි දාගන්න පුළුවන්, කාන්තාවන්ට දාගන්න බෑ. மே බලන්න மேவ இங்க வாங்க, பயப்படுறீங்க. இந்த மூக்கை இப்படி கொண்டு வாங்க. இந்த வருஷத்துல இது அழியட்டும் ஒளியட்டும். මේ වසරේක නැති වුණාද? ஆமென். ආමේන්. இந்த சுபாவங்கள் மாறட்டும். මේ ගතිගුණයන් වෙනස් වෙන්න ඕන. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். මට පාත් වී සිටින්නත් දන්නවා. இப்ப பாருங்க, நீங்க வாங்க. அம்மாவோட, பெரியம்மாவோட, மாமியோட, மச்சாலோட, அண்ணியோட, தண்ணியோட, தம்பிட வைஃபோட, அண்ணன் வைஃபோட நான் මේ වගේ මම if you like come down. என்னது? தாழ்ந்திருக்க எனக்கு தெரியாது. if you like come down.
යටත් වේ සිටින්න පහත් වේ සිටින්න මට දන්නේ නැහැ. ඔබ ඕනෑම සිටින්න. பவுல மாதிரி படிச்சவன் யாரும் இல்ல. 3ஆம் வானத்துக்கு போன மனுஷன் சொல்றான் தாழ்ந்து இருக்கவும் எனக்கு தெரியும். පවුල් වගේ ඉගෙන කෙනාවගේ කවුරුත් නැහැ. කියන තුන්වෙනි ආශ්‍රයයේ කෙනාව කියනවා පහත් වේ සිටින්නත් මට දන්නවා. ஆமென். ආමේන්. இப்படி இருந்தா தானப்பா உனக்கு மகிழ்ச்சி இருக்கும், மனரம்மியம் இருக்கும். මේම සිටියොත් තමයි ඔබට ප්‍රීතියත් සිතේ කියන්නේ සතුටුදාවය තිබෙන්න පුළුවන්. எல்லா பெண்களும் பயங்கரமா பாக்குறாங்க. සියලු කාන්තාවන් භයානක විදිහට බලනවා. இந்த புது வருஷத்துக்குள்ள காணிக்க கொடுக்க மாட்டாங்க இனி. මේ අලුත් අවුරුද්දේ පාස්ටර් පඬුරු දෙන්නේ නැහැ. அப்படி மாறி பாக்குறாங்க. இவரை கொடுத்து தான் பாப்பா கொடுக்காம இருப்போம். பாப்பா இவர் தாழ்ந்து இருக்கிறாராண்டு, දීලා தாழ்ந்து வாராராண்டு. කියලා බලමු අපි යටත් වෙලා එනවාද කියලා. அடுத்த வாசிங்க. வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். சொல்லுங்க தங்கச்சி. பூரணமா இருக்கவும் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். යටත් වෙනත් පූර්ණ වෙන්නට මට දන්නවා. எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும், பரிபூர்ணமடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். இதுக்கு எங்களுக்கு விருப்பமே இல்லை. இந்த வசனத்தை எடுத்து போட்டுருங்க சீக்கிரமா. මේ වචනේ වලට අපිට කැමති නැහැ. கெமத்தின இருளதாண்டு. இதுல மகிழ்ச்சியா இருக்க, இதுல மனரம்யமா இருக்க எங்களுக்கு விருப்பம் இல்லை. මේන් සතුටින් සිටින්න, සිතේ ප්‍රීතියෙන් සිටින්න අපිට කැමති නැහැ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේன். பாடுறதுல ஒன்றும் இல்லை, ஜெபிக்கிறதுல இல்லை, உபவாசிக்கிறது இல்லை, நடக்கிறதுல தான் இருக்கு. කියන්නේ යාඥා කරන එක නොවේ, කියන්නේ නිරාරේ සිටින එක නොවේ, ඇසිරීමෙන් තමයි තිබෙන්නේ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஒரு ஆராதனை நடந்து கொண்டிருக்கு. දේවමයක් පවතින තිබෙනවා. பாஸ்டருக்கு தனியா ஃபேன் வச்சிருக்கிறாங்க. පාස්ටර්ට තනිව ෆෑන් එකක් තබා எல்லா තිබෙනවා. ஃபேனும் இருக்கு. හැම ෆෑන් එකක් තිබෙනවා. பாஸ்டருக்கு தனியா வச்சாங்க. පාස්ටර්ට තනියම ෆෑන් එකක්. எனக்கு தெரியா, நான் அதை தூக்கி போய் மக்களுக்கு வச்சிட்டேன். මට දන්නේ නැහැ, මම ඒක උස්සලා ගිහිල්ලා ජනතාව වෙනුවෙන් තිබ්බා. பாஸ்டருக்கு ஆவி உடைஞ்சு போயிட்டான். පාස්ටර්ට ආත්මය කැඩුනලු. அவர் என்ன கம்பா தடியா உடையிறது கல்லா? ඔව් කෝට්ටද කියන්නේ නැත්තම් ඔය කියන්නේ සැරටියද ඔය කැඩෙන්නේ. பாஸ்டர் கம்பா தடியா கல்லா உடையிறதுக்கு මෙටියද නැත්තම් එයා කෝට්ටක්ද කැඩෙන්නේ එයා. மேடல ஏறினாரு. ஏறின விதம், மூக்குல இருந்து உச்சில இருந்து வந்த கோபம் வெட்டுன்னு வெட்டிட்டாரேனே. වේදිකාවට උන් නැග්ගා නැගිල්ලක් ඒ වගේ උන්ගේ කේන්ගේ නාසයට ඉහළින් තිබුණා, කපන්න පුළුවන් තරමට කැපුවා. யாரும் கம்பு தடி இல்லையா, நாங்க மனுஷர். අපි කවුරුත් කියන්නේ කෝට්ටු තල කියන්නේ පාර දෙන අය නොවේ, අපි මිනිස්සුයන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். ஆவி எப்படி உடையும்னு எனக்கு கொஞ்சம் சொல்லி காட்டுங்களேன். කෙලෙස්ද ආත්මේ කැඩෙන්නේ කියලා මටත් කියලා දෙන්න. உண்ட வாழ்க்கை சரியில்லைன்னு சொல்லு. ඔබේ ජීවිතය හරි නැහැ කියලා කියන්න. ஆமென். ஆமென். உங்களோட சொகுசு, உங்களோட விருப்ப காரியங்கள்ல ஏதாவது இடையூறு வந்தா உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்க. ඔබේ සුඛෝපභෝගී නැත්තම් ඔබේ කැමැත්තේ වෙනව දේ තුළ යම්කිසි බාධාවක් එනවනේ ඔබට කොහොම ඇතිද බලන්න. எப்படி மழை இருக்கிறதோ, வெயில் இருக்கிறதோ, பனி இருக்கிறதோ, குளிர் இருக்கிறதோ, வெப்பம் இருக்கிறதோ, வாழ்க்கையில எல்லாம் நமக்கு இருக்கிறது. වැස්ස අවුව පින්න මෙල කෙලෙස තිබෙනවාද ඒ වගේම අපට තම දෙයක්ම තිබෙනවා. அடிக்கொருக்கா நாங்க சொல்லுகிற வார்த்தை சகலதும் நன்மையாய் நடக்கிறது. හැම විටම කියන වචනේ තමයි හැම දෙයක්ම යහපතට සිදු சொல்லுங்க වෙනවා. ஆமென். ஆமென். அப்ப அந்த ஃபேன் எடுத்தது அவருக்கு நன்மை, அவர் தன்னை யாருன்னு கண்டுகொள்ள. එනේ ෆෑන් එක ගත්ත එක ඔහුට යහපත්දේ ඔහු කවුද කියලා දැනගන්න. சொல்லுங்க ஆமென். ஆமென். வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலைகளும் நம்ம காண்றது, நம்மள நாங்க காண்றதுக்கு, நம்ம வார்த்தையில கட்டப்படுறதுக்கு. ජීවිතයේ හැම වාතාවරණයේදී අපි කවුද කියලා පෙන්눔 කරන්නටත් අපි අපව ගොඩනගන්න පිණිසත්. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? 12வது வார்த்தை, 12வது வார்த்தை சேர்ந்து வாசிங்க. 12 වෙනි පදය. சீக்கிரம் எல்லாரும். வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும், பரிபூர்ணமடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். திரும்ப ஒருக்க வாசிங்க. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும், பட்டினியாயிருக்கவும், பரிபூர்ணப்படவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். அது என்னத்தை சொல்றாருண்டா, நான் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். සිතේ ප්‍රීතිය සිටින පිණිස මම ඉගෙන ගත්තා. கேளுங்க, தம்பி அபிஷாக் இருக்கிறாரு.
මල්ලි සිටිනවා. மல்லி அபிஷாக் කියලා කියන්නේ. අභිෂාක්. அவருக்கு போன ஞாயிற்றுக்கிழமை என்னோட வந்தாரு. පසුගිය ඉරිදෙන පාස් සමග ආවා. பின்னேரம் கோல் எடுக்கிறேன்னு சொன்னாரு. හවස ෆෝන් එකක් ගන්නවා කියලා කිව්වා. ஏன் கோல் கத்தன. அடுத்த நாள் இரவு ஜெபத்துக்கு வந்தாரு. ඊළඟ දවසේ රෑ යාඥාවට ආවා. செவ்வாய்க்கிழமையில இருந்து எத்தனையோ கோல் அடிச்சேன். அங்க- அவர் ஆன்சரே இல்லை. අඟහරුවාද සිට කොච්චර කෝල් ගත්තා ගත්තෙම නැහැ. அவர் என்ன தெரியுமா இப்ப சொல்லுவார் எனக்கு, කුමක්ද නේද ඔක් කියන්නේ? நான் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டுட்டேன். මම සිතේ ප්‍රීතියේ සිටින්න මම ඉගෙන ගත්තා. சார்ஜ் இல்லாம போயிட்டு. චාර්ජ් නැහැ. இது செவ்வாய்க்கிழமை. මේක අඟහරුවාද. சார்ஜ் போட்ட பிற புதன்கிழமை என்னது? චාර්ජ් දැම්මට පස්සේ බදාදා வேலையா இருந்தேன். இப்ப மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டுட்டேன். අධිකව කාර්ය බහුල සිටිනවා මම. மம දැන් மனரம்யமா இருக்க සිතේ கற்றுக்கொண்டேன். ප්‍රීතිය මම සිටින්න ඉගෙන ගත්තා. அப்ப ஓய்வான நேரம் நீங்க எடுத்திருக்கலாமே. එහෙනම් ඔබ කියන්නේ විවේකයේ වෙලාවේ ගන්න තිබුණා නේද? மறந்துட்டேன். මම අමතක වුණා. அப்ப நான் இப்ப கேக்குறேன், அவட வீட்டை மறந்துட்டாரா? එහෙනම් මම අහන ඔබගේ ගේ අමතක කළාද? அம்மாவை மறந்துட்டாரா? අම්මා අමතක කළාද? மாமிய மறந்துட்டாரா? නැන්ද අම්මාව අමතක கட்ட කළාද? போற மாமி இருக்கா, மகள்கிட்ட அம்மா இருக்கா, அவரை மறந்துட்டாங்களா? විවාහ යන්නා වූ ඒ සාංකාරගේ මව එයාගේ අමතක කළාද? எப்படி? நான் இப்ப தாழ்ந்திருக்க கற்றுக்கொண்டிருக்கேன். මම දැන් පහත්ව සිටින්න ඉගෙන ගත්තා. சொல்லுங்க ஆமே. ආමේන්. ஆமே. ආමේන්. எனக்கு மூக்குல இல்ல மூளையில கோவம் இருக்கு. இப்ப නායේ නෙමෙයි දැන් මොළේට කෝපය අධික වෙලා. அவுளுனா மொழே அவுளுனா மாட்டேன். இன்றைக்கு வந்து சொல்வார், ஏன் தம்பி கோல் எடுக்க, கோல் எடுத்தீங்களா? අද ඇවිල්ලා කියනවා ඇයි මල්ලි කෝල් ගත්තද? மிஸ் ஆயிட்டு. මිස් වුණා. அவருக்கு மிஸ் ஆகல, அவட மிஸ் அவரை மூளையை குழப்பிட்டு. ඕට මිස් වෙලා ඔහුගේ මිස් ඌව වියවල් மிஸ் කළා. யாரு கட்ட போற பிள்ளை. ඔහුගේ මිස් එල ඔහු විවාහ යන්න කෙනා සාකාරය. என்னடா அப்படி ஒரு கதை இருக்கா? ඒ වගේ කතාවක් பாஸ்டருக்கு எப்படி තිබෙනවද? தெரியும்? පාසල කොහොමද දන්නේ? நீங்க பலாய் கழுவாதீங்க. அவர் அப்படிப்பட்ட பிள்ளை இல்ல, செல்ல பிள்ளை. ඔය වගේ දරුවෙක් නෙමෙයි ඔව්. පුරතල් දරුවෙක්. நான் தூக்கிட்டு போற பிள்ளை அவர். මම උස්ලා යන්නා වූ දරුවෙක්. அவர் பிறந்ததுல இருந்து நான் தூக்கி இருக்கேன். ඔය ඉපදුන දවස් පට මම උස්ලා තිනවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. என்னை விட அவருக்கு காதுக்கு மேல கோபம் வருது. මට වඩා ඌට කනට ඉහළින් කේන් තියෙනවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. நல்லா கேளுங்க. හොඳට සවන් දෙන්න. பாஸ்டர் எங்கேயோ இன்ஜெக்ஷன் அடிக்கிற மாதிரி இருக்குங்கிறாரு. කොයිලෝ එන්නත් විදින වගේ සිටිනවා. எங்க இன்ஜெக்ஷன் அடிக்கல, நான் எனக்கு அடிக்கிறேன். කොයිවත් එන්නත් විදින්නේ නැහැ මටමයි මම විදින්නේ. இந்த பிரசங்கத்தை பண்ணிக்கொண்டு அவரோட டென்ஷன் ஆவனா கூட்டம் முடிஞ்சு எப்படி இருக்கும் எனக்கு? විදේශනා වුණාට පස්සේ ඔහු සමුවම කේන්ති ගත්තා නම් දෙව මේ පසු කොහොමද? ஆண்டோட சமுத்தில இருந்து நான் என்ன மகிழ்ச்சியா இருக்க கற்றுக்கொள்றேன். දෙවියන් වහන්සේ අභියස සිට ප්‍රීතියේ සිටින්න ඉගෙන ගන්න. சொல்லுங்க ஆமென். ආමේන්. சிலர் கண்ணை மூடி இருக்கிறாங்க. සමහර දැනත් පියාගෙන සිටිනවා. அவங்க கண்ணை மூட இல்ல, நடிச்சு கொண்டு. ඔවුන් දැනත් පියාගෙන නොවේ රංගපාමින් සිටින්නේ. எப்படி எப்ப குத்தணுமோ, எப்ப வெட்டணுமோ, எப்ப அறுக்கணுமோ, எப்ப தள்ளி விடணுமோ அழகா அந்த ஞானம், வேத அறிவு எனக்கு இருக்கு. කොයි වෙලාවෙ විඳින්න ඕනද, කොයි වෙලාවෙ පාර දෙන්න ඕනද, කොයි වෙලාවෙ ඔව් නැගිටවන්න ඕනද, ඒ දැන ගැනීම මට තිබෙනවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේன். ஆமென். ආමේன். காலம் பொல்லாது. කාලය නපුරු. எது மருந்து? කුමක්ද බෙහෙත? எனக்கு அது வந்துச்சு, இது வந்துச்சு, இப்படி வந்துச்சு, அப்படி வந்துச்சு, காயம் வந்துச்சு, கண்ணி அது வேணா. මට ඒකාව මේකාව මේම කියන එක එපා. எல்லாம் நன்மையா எனக்கு நடந்திருக்கு. හැම දෙයක්ම මට යහපතට සිදු වුණේ. என்ன உருவாக்க, மகிழ்ச்சியா இருக்க, மனரம்யமா இருக்க எல்லாம் நடந்திருக்கு. මාව ඇති කරන්න, මාව ප්‍රීතිවත් කරන්න හැම දෙයක්ම පවතින් තිබෙනවා. இப்ப என்ன செய்யறது? දැන් කුමක්ද කරන්නේ? மேம என்னது? உறவுகள் முறிந்து விட்டது. සම්බන්ධතාවන් කැඩී තිබෙනවා. இப்ப தாழ்ந்திருக்க விருப்பம் இல்லை. දැන් යහටත් වෙන්න කැමති නැහැ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ස්වාමීන් වහන්සේ ඔබට ආශිර්වාද உங்களோட කරනවා. வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியும் மனரம்யம்தான் மருந்தாக இருக்கட்டும். ඔබේ ජීවිතයේ සිතේ ප්‍රීතිමත් දෙයක් හිඟතාවමයින් මැද්දේ ඔබේ සතුටුදාවේ ඇති වේවා. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ස්වාමීන් වහන්සේ ඔබට ආශිර්වාද